தென் நேபாள் நக்கியா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி வந்த உடனே வீட்டுல தயிர் மட்டும் தான் இருக்கு, தயிரும் முட்டையும் இருக்கு. அதை வச்சு நம்ம நேபாளி எக் சுக்கானி எப்படி செய்யலாம் சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தயிர் வந்து ஒரு கடாயில எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, வேற எதுவுமே பண்ணாம இது கூட வந்து இருக்கும் வெட்டி வச்ச சில்லி, வெட்டி வச்சிருந்த மல்லி இலை, வச்சிருந்தா சின்னதாக வெட்டி வச்சிருந்த ஆனியன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸை போட்டு விட்டாச்சு. இது கூடவே நம்ம முட்டை ஆட் பண்ணணும். அதுக்கு முட்டை வந்து உடச்சு வச்சிருக்கேன், என்ன கட் பண்ணணும். முட்டை கட் பண்ணணும். 2 பேர் தான் இருக்கனால 2 முட்டை எடுத்துருக்கோம். முட்டையை கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். மிளகா முட்டை வந்திருக்கா. ஓகே, அது கூட திரும்ப ஒரு மிக்ஸ் போட்டு விட்டுருங்க. ஓகேவா, அடுத்தது வந்து லைட்டா தாளிச்சு வந்து நம்ம அந்த தயிர் கூட வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியில் வந்து சாப்பிட்டு சொல்லி வீட்டில் நீங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆயில யூஸ் பண்ணிடுங்க. இதுல கொஞ்சம் நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணேன், அதனால கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். ஜீரகம் போட்டுங்க, தேவையான அளவு போட்டுருங்க. ஜீரகம் போட்டாச்சு. இனி கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், அடுத்து 1/2 டீஸ்பூன் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு தேவைக்கு. பாருங்க கலரை பாருங்க, இப்போ ரெட்டிஷ் கலர்ல வந்திருக்கா. நம்ம இதை வந்து இது கூட ஊற்றி நம்ம கடைசியாக அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நேபாளி எக் சுக்கானி ரெடி. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கலரை பாருங்க, நம்ம தயிர் கலரே வந்து நமக்கு வந்து ரெட்டிஷ் கலர்ல வந்து அது கூட முட்டையும் இருக்கு. தேவையான அளவு உப்பு பண்ணி விட்டுக்கிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வித்தியாசம் ஃபுல்லா ட்ரை பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பாய்.